அன்புடன் ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 4ஆம் அதிபதியின் சிறப்பு. ஒவ்வொரு லக்னத்துக்கு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் சிம்ம லக்னத்துக்கு இந்த 4ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக 4ஆம் இடம் எதை குறிக்குதுன்னா, நம்மளுடைய வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், தாயார் சுகம், தன் சுகம், கல்வி ஸ்தானம். நம்ம நல்ல படிக்கக்கூடிய ஒரு பாக்கியவானா இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கக்கூடியது இந்த 4ஆம் இடத்தை வச்சு தான் நம்ம பார்க்கணும். 4ஆம் இடம், 4ஆம் அதிபதி அதனுடைய பாவகம் சுபத்தன்மை அடையும் போது சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி காரகன், நம்மளுடைய வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய காரகன் சுக்கிரன். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருக்கும்போது உயர்ந்த வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அடைவோம். அதே மாதிரி புதன் ஜாதகத்தில் வலுவாக இருக்கும்போது நம்ம உயர்ந்த படிப்பு, மிகப்பெரிய ஒரு உயர்ந்த படிப்பு படிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும். இந்த பாவகாதிபதி காரகன் சுபத்தன்மை அடையும் போது சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்தும். தசா புக்தி நம்மளுக்கு கை கொடுக்கணும். இந்த சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி, இந்த சிம்ம லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக செவ்வாய் வருவார். இந்த செவ்வாய் சுபத்தன்மை அடையணும், குருவால் சேர்ந்து இருக்கணும், அல்லது குரு பார்வையில் இருக்கணும், அல்லது வளர்பிறை சந்திரனோட சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். நல்ல உயர்ந்த வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கார், சிறப்பான ஒரு நற்பலனை ஏற்படுத்துவார். குருவோடு சேர்ந்து இருக்கார், மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு மங்கள யோகம் உங்களுக்கு குரு மங்கள யோகமாக உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ராஜயோகம் ஏற்படும். நல்ல 7ஆம் இடத்தை நேராக லக்னத்திலேருந்து பார்க்கும்போது மிகப்பெரிய தகப்பன் மூலியமாக, தகப்பனே மிகுந்த ஒரு செல்வந்தராக இருப்பார். அது மூலிமா ஒரு மிகப்பெரிய வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. தாயார் சுகம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி 2ஆம் இடம், இந்த கன்னியில் இந்த செவ்வாய், குரு, சந்திரன் 3 பேரும் சேர்ந்து இருந்தாலோ, அல்லது செவ்வாய் சந்திரன் சேர்ந்திருந்தாலோ, அல்லது செவ்வாய் குரு சேர்ந்திருந்தாலோ மிகப்பெரிய ஒரு நற்பலனை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். நேராக 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. தனஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படும். தனஸ்தானம் வலுத்திருக்கும், உங்களுக்கு நீடித்த வருமானம் இருக்கும். நல்ல தாயாருக்கு மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம் ஏற்படும். அது மூலிமா மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் அடைவீங்க. நல்ல பூர்வீக சொத்து மூலிமா ஒரு சிறப்பான ஒரு வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். பூர்வீக சொத்தே மிகப்பெரிய வீடாக உங்களுக்கு இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும். நீங்கள் பிறக்கும் போதே ஆடம்பரமான வீட்டில் நீங்கள் பிறப்பெடுப்பீங்க, மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி 3ஆம் இடம் இந்த துலாத்தில் அமையும் போது அது ஒரு சுபரோட வீடுங்கிறனால உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். 3ஆம் இடத்துலேருந்து நேராக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாங்க. அதனால் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் ஏற்படும். நல்ல தகப்பன் மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும். நிறைந்த லேண்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. ஆடம்பரமான வீடு இருக்கும், தன் சுகம் இருக்கும். கல்வியில் மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு நிறைஞ்சு ஏற்படுத்தும். அதே மாதிரி 4ஆம் இடம் இந்த விருச்சிகத்திலேயே செவ்வாய் ஆட்சி அடைவார். குரு நட்பு ஸ்தானத்தில் வருவார். சந்திரன் அங்கே நீச்சமானாலும் பௌர்ணமி சந்திரனாக இருக்கும்போது உங்களுக்கு விதிவிலக்காக மாறும். மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. நேராக ரிஷபத்தை பார்ப்பாங்க. உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறனால, கர்மஸ்தானத்தை பார்க்குறனால தகப்பன் மூலிமா மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும். தாய் மூலிமா மிகப்பெரிய தாயே மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. அது மூலிமா மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக நீங்கள் இருப்பீங்க. மிகப்பெரிய வீடு, வண்டி, வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்ல கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அது மூலிமா மிகப்பெரிய
ஒரு புகழ் உச்சியிலேயே வந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வந்து உங்களுக்கு அமையும். அதே மாதிரி 5ஆம் இடம் இந்த தனுசில் வந்து அமையும் போது அது வந்து உங்களுக்கு பூர்வீக ஸ்தானமாக மாறும். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வீகத்தினாலேயே மிகப்பெரிய ஒரு அதிகார பதவி இருக்கும். அது மூலிமா மிகப்பெரிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய ஒரு வீடு வண்டி வாகனம் ஆல்ரெடி நீங்கள் பிறக்கும் போதே இருக்கும். அது மூலிமா மிகப்பெரிய புகழுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. தாயாருக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன் சுகம் இருக்கும். பயணத்து மூலிமா மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல இந்த மகரமனையில் வந்து இவங்க சேர்ந்துருந்தால் செவ்வாய் வந்து அங்கே உச்சமாவார், குரு வந்து நீச்சமாவார். நீச்ச பங்க ராஜயோகமாக செயல்படும். 6ஆம் இடத்துல என்னதான் இருந்தாலும் மறையக்கூடாது. அது வந்து ஒரு நிறைஞ்ச பலனை ஏற்படுத்தாது. ஒரு வீடு வண்டி வாகனத்தில் வந்து ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்கும். அது வந்து ஒரு கடன் மூலிமா, தீராத கடன் மூலிமா வந்து அது உங்களுக்கு செயல்படும். அதனால அது வந்து ஒரு பெரிய விசேஷமாக 6ஆம் இடம் செயல்படாது. அதே மாதிரி 7ஆம் இடம் இந்த கும்பத்தில் சேர்ந்து இருக்கும்போது நேராக வந்து உங்கள் லக்னத்தை பார்ப்பாங்க, சிறப்பாக செயல்படும். தொலை தூரத்தில் ஒரு வெளிநாட்டு, ஒரு அமெரிக்கா, ரஷ்யா, இந்த லண்டன் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய பாக்கியத்தை அடைவீங்க. நிறைஞ்சு தாயாரே வந்து அங்கே இருப்பாங்க. அது மூலிமா நீங்கள் மிகப்பெரிய ஒரு கல்வி படிக்கக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. உங்களுக்கு பூர்வீக சொத்து மூலிமா மிகப்பெரிய நற்பலனை ஏற்படுத்தும், மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 8ஆம் இடம் இந்த மீனம் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு, இந்த சிம்ம லக்னத்துக்கு 8ஆம் இடமாக வரும். அது அவ்வளோ விசேஷமாக இருக்காது. 8ஆம் இடத்துல போய் உங்களுடைய 4ஆம் அதிபதி வந்து மறையக்கூடாது. மறைஞ்சால் உங்களுக்கு நிறைஞ்ச நற்பலனை ஏற்படுத்த மாட்டாங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் இந்த மேசத்தில் அமையும் போது உங்களுடைய லக்னத்துக்கு வந்து அது பாக்கியஸ்தானமாக மாறும். சிறப்பான நற்பலன் ஏற்படுத்தும். தகப்பன் மூலிமா மிகப்பெரிய லேண்ட் இருக்கும். அது மூலிமா மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. நேராக வந்து உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்ப்பாங்க. முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடைகிறது, புகழடைகிறது. தகப்பன் மூலிமா மிகப்பெரிய புகழடைகிறது. ஒரு மிகப்பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. ஆடம்பரமான வீடு இருக்கும், நல்ல வண்டி வாகனம் இருக்கும், தாயார் சுகம் இருக்கும். எல்லா பாக்கியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 10ஆம் இடம் உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் இடமான அந்த ரிஷபத்தில் வரும்போது அது வந்து ஒரு சுபரோட வீடுங்கிறனால சிறப்பாக வந்து உங்களுக்கு செயல்படும். அவங்க நேராக விருச்சிகத்தை பார்ப்பாங்க. 4ஆம் இடத்தையே வலுத்து பார்க்கும்போது மிகப்பெரிய தர்ம கர்மாதிபதி யோகமாக உங்களுக்கு வந்து செயல்படும். ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு சிறப்பாக அது செயல்படும். நல்ல வீடு வண்டி வாகனம் இருக்கும். பூர்வீக சொத்தே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லேண்ட் இருக்கும். அது மூலிமா பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். தாயார் வந்து நல்ல அதிகாரம் ஆளாக இருப்பாங்க. அது மூலிமா தொழில் ஸ்தானம் வலுத்திருக்கிறனால தாயாரே வந்து உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. அது மூலிமா மிகப்பெரிய வீடு வண்டி வாகனத்துக்கு நீங்கள் சொந்தக்காரராக இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய லக்னத்துக்கு லாபஸ்தானமான மிதனத்தில் கூடியிருக்கும்போது அது லாபஸ்தானமாக மாறும். சிறப்பான ஒரு ஆதிபத்தியம் செயல்படும். நல்ல வீடு வண்டி வாகனம் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லா விதமான கம்யூனிகேஷன்ஸ் உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு எல்லா விதமான லாபத்தையும் நீங்கள் அடைவீங்க. அதே மாதிரி கடகத்தில் வந்து மறையக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம லக்னத்துக்கு யோகாதிபதிகள் வந்து மறையும் போது அது ஒரு சிறப்பான ஒரு நற்பலன் ஏற்படுத்தாது. விரை செலவுகள் அதிகமாக ஏற்படும். கடனை வாங்கி அது மூலியமா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்திடும். யோகமான தசாபுக்தியில் நடக்கும்போது தான் அந்த ஆதிபத்தியம் நம்மளுக்கு செயல்படும் அப்படின்னு என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 4ஆம் அதிபதியின் சிறப்பு. நம்மளுடைய ஜாதகத்தில் வந்து 4ஆம் அதிபதி எங்கிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து இந்த கன்னியா லக்னம். இந்த கன்னியா லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி எங்கிருந்தால் சிறப்பு என்ற அடிப்படையில் பார்க்கலாம். இந்த 4ஆம் இடம் வந்து எதை குறிக்குதுன்னா வீடு வண்டி வாகனத்தை குறிக்கிறது. தன் சுகம், தாயார் சுகம், உயர்ந்த கல்வி ஸ்தானத்தை குறிக்கிறதுனால நம்மளுடைய கல்வி எப்பேற்பட்ட
நட்பலனை நம்மளுக்கு ஏற்படுத்துங்கிறத இந்த நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து 4ஆம் அதிபதி கன்னியா லக்னத்துக்கு வந்து குரு பகவானாக வருவார். இந்த குருவோட வந்து சுபர்கள் சேரணும். செவ்வாய் சேரும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி சந்திரன், வளர்பிறை சந்திரன் வந்து கூடும்போது, குருவோட கூடும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி குரு வந்து லக்னத்தில் இருக்கார். 4ஆம் அதிபதி உங்களுடைய 7ஆம் அதிபதியாகவும் வருவார். அவர் வந்து லக்னத்திலிருந்து நேராக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அதே மாதிரி 5ஆம் பார்வையாக வந்து உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை அடைவீங்க. நல்ல சிறப்பான பொருளாதாரம் இருக்கும். அது மூலயமா மிகப்பெரிய லேண்டுக்கு சொந்தக்காரராக இருப்பீங்க. மிகப்பெரிய உயர்ந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். செவ்வாய் வந்து கூடும்போது தொலை தூரத்தில் போய் அங்கே ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வந்து இருந்து ஷிஃப்ட் ஆக்கி அங்கே போய் ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் வந்து உங்களை வந்து ஸ்டாண்டர்ட் ஆக்கிடும். அதே மாதிரி 2ஆம் இடம் இந்த துலாத்தில் வந்து இந்த குருவும் செவ்வாயும் சந்திரனும் 3 பேர் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். நல்ல தனஸ்தானத்தில் வழுக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நேராக அவங்க 7ஆம் பார்வையாக வந்து உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பாங்க. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால விபரீத ராஜயோகம் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே மாதிரி 3ஆம் இடம் இந்த விருச்சிகத்தில் சேர்ந்துருக்கும்போது உங்களுக்கு வந்து செவ்வாய் அங்கே ஆட்சி ஆவார். குரு நட்பு ஸ்தானத்தில் வருவார். அதே மாதிரி சந்திரன் வந்து அங்கே நீச்சமானாலும் உங்களுக்கு சந்திரன் வந்து வளர்பிறைய சந்திரனாக இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். சிறப்பாக செயல்படும். முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடத்துலேருந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பாங்க. தகப்பன் மூலியமாக மிகப்பெரிய பாக்கியம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். தகப்பனே மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார். அது மூலியமாக உங்களுக்கு நிரந்தரமான வீடு இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும். தொலை தூரத்தில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி தனுசில் 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துலையே ஆட்சி அடைவார். அங்கே வந்து செவ்வாய் சந்திரன் முக்கூட்டு கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். நேராக கர்மஸ்தானத்தை 10ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு பூர்வீக கர்மா மூலியமாக உங்களுக்கு மிகப்பெரிய வீடு இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும். பிறக்கும் போதே நீங்கள் உயர்ந்த வீட்டு செல்வந்தர் வீட்டில் தான் நீங்கள் பிறப்பெடுப்பீங்க. அது மூலிமா மிகப்பெரிய ஐஸ்வர்யம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். எல்லா ஆதிபத்திய விஷமும் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி வெளிநாட்டில் படிக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் இந்த மகரத்தில் வந்து சேர்ந்துருக்கும்போது அது வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். 5ஆம் இடமாக வரும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து இந்த குரு நீச்சமாவார். 4ஆம் அதிபதி வந்து நீச்சமாவார். செவ்வாய் சேர்ந்துருக்கும்போது நீச்ச பங்க ராஜயோகமாக உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். வளர்பிறை சந்திரனாக அமையும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். முற்பகுதியில் வந்து ஒரு சிரமம் இருந்தாலும் பிற்பகுதியில் வந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்துவீங்க. முயற்சினால் நல்ல ஆதாயம் இருக்கும். நீங்களே வந்து ஒரு முயற்சினால் மிகப்பெரிய வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொலைதூரத்தில் வந்து நீங்கள் படிக்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி 6ஆம் இடம் இந்த கும்பத்தில் வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கும்போது அது சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தாது, மறையக்கூடாது. 4ஆம் அதிபதி வந்து நம்மளுடைய லக்னத்துக்கு வந்து மறையக்கூடாது. கடனால் ஒரு பிரச்சனை இருக்கும். கடன் வாங்கி தான் அதை செய்யக்கூடிய ஒரு முயற்சினால் ஆதாயம் இல்லாமல் ஒரு கடனை வாங்கி தான் செய்யக்கூடிய ஒரு துர்பாக்கியத்தை ஏற்படுத்திடும். ஒரு தொலை தூரத்தில் போய் நம்ம படிக்கணும்னாலும் அது வந்து ஒரு கடன் மூலியமாக பொருளாதாரம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஒரு கடனை வாங்கி தான் படிக்கக்கூடிய ஒரு சிரமமான இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்திடும். அதே மாதிரி மீனத்தில் வந்து சேர்ந்துருக்கும்போது குரு வந்து அங்கே ஆட்சி அடைவார். மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். செவ்வாய் வந்து அங்கே கூடி சந்திரனும் கூடி இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். பூர்வ புண்ணியத்தினாலேயே நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பீங்க. நல்ல வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். வலுவான தசாபுக்தி நடக்கும்போது உங்களுக்கு சிறப்பான ஒரு ஆதிபத்தியம் செயல்பட்டு மிகப்பெரிய ஐஸ்வர்யம் ஏற்படும். அதே மாதிரி 8ஆம் இடம் இந்த
மேசத்தில் வந்து இவங்க சேர்ந்துருக்கும்போது அது சிறப்பாக செயல்படாது. லக்னத்துக்கு வந்து 8ஆம் இடத்துல வந்து மறையக்கூடாது. மறையும் போது அந்த ஆதிபத்தியம் காரகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக செயல்படாது. விபரீத ராஜயோகமாக தான் வந்து உங்களுக்கு செயல்படுமே ஒழுசு உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற நிலைமையிலே இருக்கும். ஒரு எதுலேயுமே வந்து ஒரு வீடு வண்டி வாகனத்தை வாங்க முடியாது. தாயாருக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்திடும். உடல் ரீதியாக அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடும். அது மூலிமா உங்களுக்கும் வந்து ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திடும். எதுலேயுமே ஒரு சிறப்பான ஆதிபத்தியம் செயல்படாது. அதே மாதிரி ரிஷபத்தில் அமையும் போது அது பாக்கியஸ்தானமாக மாறும். உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். பூர்வ புண்ணிய பாக்கியத்திலேயே நீங்கள் பிறப்பெடுக்கும் போதே மிகப்பெரிய செல்வந்தர் வீட்டில் பிறப்பெடுப்பீங்க. அது மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய வீடு இருக்கும், வண்டி வாகனம் இருக்கும், உயர்ந்த கல்வி, தாயார் வந்து வலுத்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தாயார் மூலிமா உங்களுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். அதே மாதிரி 10ஆம் இடம் இந்த கர்மஸ்தானத்தில் கன்னிமனையில் வந்து இவங்க சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொழில் சக்கரவர்த்தியாக இருக்கும். உங்களுடைய தகப்பன் வந்து மிகப்பெரிய தொழில் அதிபராக இருப்பார். தாயார் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பாங்க. அது மூலிமா மிகப்பெரிய வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். தொலை தூரத்தில் இந்த மிதுனம்ங்கிறது வந்து கம்யூனிகேஷன்ஸ் வீடு. அதனால் தொலை தூரத்தில் போய் நீங்கள் படிக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி கடகத்தில் இந்த கடகத்தில் வந்து குரு உச்சமாவார், செவ்வாய் வந்து அங்கே நீச்சமாவார், சந்திரன் வந்து ஆட்சி அடைவார். நீச்ச பங்க ராஜயோகமாக உங்களுடைய லாபஸ்தானம் செயல்படும். சிறப்பாக இருக்கும். தொட்டதெல்லாம் தாயமாக மாறும். மிகப்பெரிய படிப்பில் வந்து சக்கரவர்த்தியாக இருப்பீங்க. வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அது மூலிமா பிரபலமாவீங்க. நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். உயர்ந்த கவர்ச்சியான ஒரு வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியத்தை வந்து உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த சிம்மத்தில் 12ஆம் இடமாக வரும். 12ஆம் இடத்துல வந்து மறையக்கூடாது. மறைஞ்சால் அவங்களுக்கு வந்து சிறப்பாக ஆதிபத்தியம் வந்து செயல்படாது. வலுவான திசை இருக்கும்போது ஒரு அதிகமான விரயத்தை செலவு பண்ணி ஒரு பாக்கியத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.